எழுத்தாளர் தேவி பாரதி அவர்கள் எழுதிய நீர்வழி படுவும் என்ற புத்தகத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த புத்தகம் தன்னறம் நூல்வெளி என்ற பதிப்பகம் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. பருந்து பார்வையில் இந்த புத்தகத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த புத்தகம் தற்போது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது. நம் ஒவ்வொருவருக்கும் நம் வாழ்க்கையில் நடந்த இன்ப துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், பிரிவுகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் என அனைத்தையும் புத்தகமாக எழுத தோன்றும். ஆனால் அவற்றை செயல்படுத்த இயலாது. தாய் வழி சொந்தங்களாலும் தந்தை வழி சொந்தங்களாலும் உறவுகள் பலப்பட்டு கொண்டே இருக்கும். சில நேர்வுகளில் அத்தகைய உறவுகளால் பகையும் வளர்ந்து கொண்டே இருக்கும். இறப்பு என்றால் அனைவரும் இணைந்து விடுவோம். பகையை மறந்து இழப்பின் வேதனையை பகிர்ந்து கொள்வோம். உறவுகள் பலப்பட, உறவுகள் அருந்து போகாமல் இருக்க வாரிசுகளை இணைப்பதற்கான வாக்குறுதிகள் பிறக்கும். அதை எதிர்காலம் மட்டுமே எப்போதும் தீர்மானிக்கும். தாயென்றாலும் மகனென்றாலும் தாய போட்டிகள் தனிநபரே. இறுதிச் சுற்றில் இலக்கை அடைய மனதின் குரலும் அங்கே பணயம் வைக்கப்படும். இப்படி சிறு வயதிலிருந்தே தன்னை சுற்றி நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கொங்கு மண்டல வழக்கு மொழியில் எழுத்தாளர் தேவி பாரதி அவர்கள் எழுதிய நீர்வழி படுவும் என்ற புத்தகத்தில் இவைகளையெல்லாம் பிரதிபலிக்கிறது. அழிந்த கிராமத்தை அடையாளம் காட்டுகிறது. எஞ்சிய சிதிலங்கள் நம்மை எச்சரிக்கை செய்கிறது. எழுத்தாளர் தேவி பாரதி அவர்களுக்கு இந்த புத்தகம் எழுதியதற்காக 2023 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. அதுபோல் நாமும் நம் வாழ்வில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எங்காவது ஒரு இடத்தில் எழுதி வைப்போம். அது அடுத்த தலைமுறை அறிந்து கொள்ள உதவும். நன்றி.